எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? ஏன் நான் வர சொன்னா நீ வரமாட்டியா? பெரிய இவனா நீ? நான் உன் பொண்டாட்டி தானே. நான் ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொன்னா நீ வரமாட்டியா? சொல்லு. அதுக்கு இல்ல, ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருந்தேன். அப்ப போய் உடனே வந்தாகணும்னு அடம் பிடிச்சியா, அதான் கேட்டேன். ஓ, அப்படி என்ன முக்கியமான வேலையா போயிருந்த? அத சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அதத்தான் நானும் கேக்குறேன். உன் மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா கேனச்சி மாதிரி தெரியுதா உனக்கு? நீ எவ கூடவோ ஆட்டம் போட்டுக்கிட்டு புள்ளிய பெத்துட்டு அவ கூட தனியா வீடு எடுத்து வாழ்ந்துட்டு இருப்ப. இது நான் கண்ணும் காணாம இருப்பேன்னு நினைச்சிட்டியா? என்ன மாப்பிள்ள பாக்குறீங்க? உங்க வண்டவாளெல்லாம் எப்பவோ தண்டவாளம் ஏறிடுச்சு. புதுசா என்ன கதை சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா என்ன? அதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. நீ அவ கூட ஜோடி போட்டுக்கிட்டு பைக்ல சுத்தினதை என் கண்ணால நான் பார்த்தேன். என்ன பாக்குற? எனக்கு எல்லாம் தெரியும். நீ அவளுக்கு வீடு எடுத்து கொடுத்து குடும்பம் நடத்துற வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். இல்ல கண்மணி, அது வந்து பேசாத. உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? பாக்க அப்புறாணி மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய அமுக்குனி வேலை பார்த்திருக்க. இந்த கூத்து தெரியாம இனிய ஒரு பொண்ணை வச்சிருக்கான். அவளுக்கு பிறந்த பொண்ணுதான் அந்த ரோசான்னு ஊரெல்லாம் தூத்தி தெரிஞ்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா அது உங்க பிள்ளையால இருக்கு. இப்படி ஒரு அநியாயம் பண்ணிட்டீங்களே மாப்பிள்ள. அவ வீட்டுக்கு போய் கொஞ்சம் கொலாவதான் காலையிலேயே எழுந்திருச்சு ஓடுறது, இருட்டின பிறகு வரது. இதெல்லாம் தெரியாம நான் பைத்தியம் மாதிரி உனக்காக காத்துட்டு இருந்திருக்கேன் பாரு. கண்மணி, நான் ஸ்னேகாவை பத்தி உங்ககிட்ட முன்னாடி சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா அத நீ எப்படி எடுத்துப்பியோன்னு பயந்து. நடிக்காத. உன்னை பத்தி தெரியாதா எனக்கு? எனக்கு எந்த பொண்ணோடையும் தொடர்பு இல்லைன்னு சாமி வஸ்திரத்தை போட்டு தாண்ட வந்தன நீ. இனி உன்னை நான் நம்ப தயாரா இல்ல. கண்மணி, உன் கோபம்லாம் நியாயமானதுதான். எந்த பொண்ணாலையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியாதுதான். ஆனா நீ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் கண்மணி. நான் உன்னை வேணும்னு ஏமாத்தல. சந்தர்ப்ப சூழ்நிலை. தப்பு பண்ற எல்லா பயலும் சொல்ற டயலாக் தான் இது. சந்தர்ப்ப சூழ்நிலை. ஏன் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பு பண்ண தூண்டுமா? பொம்பளைங்களுக்கு எல்லாம் அது அமையாதா? இதே மாதிரி உன் நிலைமையில நான் இருந்திருந்தா நீ என்ன ஏத்துப்பியா? ஊரை கூட்டி நடத்த கெட்டவன்னு அத்து விட்டு போயிருக்க மாட்டேன். ஹே கண்மணி, ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயமா? கண்மணி, நான் என் மேல தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. என் பக்கத்துல உள்ள நியாயத்தை தான் சொல்ல வர்றேன். கண்மணி, நீ நினைக்கிற மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கும் ஸ்னேகாவுக்கும் இந்த உறவு ஆரம்பிக்கல. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் முதல்ல அவளைதான் காதலிச்சேன். ஆனா அவங்க வீட்டு எதிர்ப்பால நாங்க ஒண்ணு சேர முடியாம போச்சு. அதெல்லாம் மறந்துட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணினேன். ஆனா திடுதுப்புன்னு அவ என் வாழ்க்கையில அவ என் குழந்தையோட வந்து நிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப எந்த ஆதரவும் இல்லாம நான் அவளை அப்படியே விடவும் மனசு வரல கண்மணி. அதான் வீடு எடுத்து கொடுத்து வகையா குடும்பம் நடத்திட்டு இருக்கியா? கண்மணி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஸ்னேகா பாவம். அவளுக்கு. ஆமா ஆமா, அவதான் பாவம். உன் கையால தாலிய வாங்கிட்டு உனக்காக வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற நான் பாவம் இல்ல. அந்த ஸ்னேகா பாவம். உன்னெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? கண்மணி, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேள. நீ இது வரைக்கும் சொல்லி கிழிச்சதெல்லாம் போதும். இனி நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். என் பேச்சு கேட்டு ஒழுங்கா இரு.
பண்ண காரியத்துக்கு உன் உறவே வேணான்னு உன்னை உதறி தள்ளிட்டு போயிருக்கணும். ஆனா அது என்னால முடியல. அதனால நடந்ததெல்லாம் விடு, எல்லாத்தையும் மறந்துரு. அவ பேர் என்ன ஏதோ சொன்னியே? ஸ்னேகா. அவளுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த ஸ்னேகாவையும் குழந்தையும் தீத்து ஊரை விட்டு ஒதுக்கி அனுப்பிடு. என்ன? இல்ல கண்மணி, பாவம் ஸ்னேகா. நானும் பொறுமையா சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி அவ பாவம் அதே சொல்லிட்டு இருக்க. உன்னெல்லாம் கண்மணி கண்மணி இத பார், நான் சொன்ன மாதிரி அவளை தீத்து விடு. ஊரை பொறுத்த வரைக்கும் அது இனிய குழந்தையாவே இருந்துட்டு போட்டோம். இது எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லவன் மாதிரி என் கூட குடும்பம் நடத்த பாரு. என்ன? என்னால முடியாது கண்மணி. போதும். என்னால இனிய வாங்கின கெட்ட பேர்லாம் போதும். ஒரு தப்பும் செய்யாத இனியனும் ராசாத்தியும் இதுக்கு மேல எதுக்கு அசிங்கப்படணும்? நான் இப்பவே போய் அம்மா கிட்ட எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஸ்னேகாவையும் ரோஜாவையும் ஏத்துக்குங்கன்னு அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்க போறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஹே, இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இதோட எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோ. நீ மிரட்டினா நான் பயந்துருவேன் நினைக்கிறியா? என்ன ஆனாலும் சரி, நான் என் அம்மா கிட்ட உண்மையை சொல்லதான் போறேன். உன்னால ஆனதா பாத்துருவோம். என்னடி இது? மாப்பிள்ளை பாட்டுக்கு உண்மையை சொல்ல போறேன்னு கோமா கிளம்பி போயிட்டாரு. நீயும் பேசாம இருக்க. பெரிய வீட்டுக்கு உண்மை தெரிஞ்சிட போதுடி. தெரியாதுமா, தெரியவும் நான் விட மாட்டேன். அவ இன்னமும் இந்த கண்மணிய சரியா புரிஞ்சுக்கல. சீக்கிரமே புரிஞ்சுப்பான். கண்மணி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அம்மா கிட்ட எப்படியாவது ஸ்னேகாவை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். என்ன அந்த வேன் நம்மளையே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு? எதுக்கு ஃபாலோ பண்ணுதுன்னு தெரியலையே. யாரா நீங்க? யாரா நீங்க? எதுக்கு என்ன கடத்துறீங்க? யாரா நீங்க? பைக் இங்க விட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. நீ பைக் எடுத்துட்டு பின்னாடியே வா. வண்டி எடுத்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வா. யாரா நீங்களா?
இந்த புகார் பெட்டி பொதுமக்கள் உங்களோட குறைய தீர்க்க தான் வைக்கப்பட்டிருக்கு. உங்க ஏரியால தண்ணி வரல, கரண்ட் கட் ஆகுது, ரோடு சரியா போடல, வேற ஏதாவது கட்ட பஞ்சாயத்து பிரச்சனைன்னு எதுவா இருந்தாலும் உங்க குறைகளை இதுல எழுதி போடலாம். உங்களோட குறைகளை உடனடியா நிவர்த்தி பண்ண அதுவும் என்னோட மேற்பார்வையில தான் நடக்கும். அதை செயல்படுத்ததா தன்னார்வலர்கள் இளைஞர்களை வச்சு ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க உங்க குறைகளை படிச்சு உடனுக்குடன் என் கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. நான் பதவியில் இருக்கிற காலம் பூரா ஒளிவு மறைவில்லாம நிர்வாகம் நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த புகார் பெட்டி. இதுல சேர்மன் ஆபீஸ்ல உள்ளவங்க யாராவது வேலை நடக்க காசு கேட்டா அவங்கள பத்தி கூட நீங்க எழுதி போடலாம். ஏன் மேல குறை இருந்தா கூட நீங்க எழுதி போடலாம். குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஸ்டாஃப் மேல சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும். இது உறுதி. என்னங்க இந்த அம்மா பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போகுது. நம்மள பொழைக்க விடாது போல இருக்கே. பொழைக்கிறதாவது வேலைக்கே உழ வச்சிரும் போல. ஆமா ஆமா. கம்ப்ளைண்ட் எழுதி போடுறவங்களோட பேரு ரகசியமா பாதுகாக்கப்படும். அதனால எந்த பயமும் இல்லாம யார பத்தி வேணும்னாலும் எழுதி போடலாம். அதை தீர்த்து வைக்க நானும் என்னோட டீமும் தயாரா இருக்கும். ரொம்ப நன்றிமா. சரி போயிட்டு வாங்க. நாங்க வரோம்மா. உள்ள வாங்க. இந்த அம்மாவை இப்படியே விட்டோம், நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடும். ஆமா ஆமா. இப்ப என்ன பண்றது? ஏதாவது பண்ணி முதல்ல நம்ம வேலையை காப்பாத்திக்கணும். அதுக்கு முதல்ல இந்த அம்மாவை கட்டம் கட்டணும். ஆமா ஆமா. இனிய இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னாச்சு சித்தி? அம்மா ரூம்ல ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தெரியல புனிதா, வெளியில போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே சரியில்லை. யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. என்னமோ நடந்திருக்க, ஏதோ அப்செட் ஆன மாதிரியே இருக்காங்க. வாங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துருவோம். வா. சொல்லுமாங்க. இல்லக்கா, வெளியில போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. என்னக்கா நடந்துச்சு? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே. ஏமா சமாளிக்கிறீங்க? உங்க முகத்திலே கவலை தெரியுதே. அக்கா, எதுவா இருந்தாலும் மனசுல போட்டு வச்சு தனியா யோசிச்சுட்டு இருக்காம பக்கத்துல இருக்கவங்க கிட்டயும் பகிர்ந்துக்கோங்கக்கா. சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். மங்க, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் நம்ம இனியனை பத்தி தான். இனியனா? அவனுக்கு என்ன? பலத்தை என்னாலேயே தாங்க முடியல. பெத்தவ நீ எப்படி தாங்கிக்க போறியோ? என்னக்கா சொல்றீங்க? கோயில்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னடா இங்க கூத்து நடத்திட்டு இருக்க? நீ நான் வளர்த்த புள்ளையான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அப்படி என்ன தப்பு நான் பண்ணிட்டேன்னு இப்படி சொல்லிச்சுக்கிறீங்க பெரியமா? இதுக்கு மேல என்னடா பண்ணணும் நீ? நம்ம குடும்பத்து மானத்தையே காத்துல பறக்க விட்டுட்டியே. தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாத, அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், உன் கோவத்தை என்கிட்ட காட்டாத. அங்க நிக்கிறா பாரு, அவகிட்ட காட்டு. என்னக்கா அந்த இனியன் எப்படி பண்ணிட்டு இருக்கா? அதுதான் மங்க எனக்கும் புரியல. இது வரைக்கும் சும்மா வதந்தின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு கண் கூட நானே பாத்துட்டேன். அவங்க கல்யாண நாளைக்கு அவளை கூட்டிட்டு வந்து கோயில்ல வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ராசாத்துக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா?
அவ வாழ்க்கையில அவளே மண்ணள்ளி போட்டுட்டு இருக்கா. இல்லம்மா, ராசாத்தி என்னை காரணம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டாங்க. என்னடி காரணம்? அன்னைக்கு இப்படிதான் கேள்வி கேட்டதுக்கு காலம் பதில் சொல்லுன்னு சொன்னா, இப்ப சொல்லிடுச்சு பாத்தியா? இதுதான் அந்த பதில். இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறதுதான் அதுக்கு பதில். இது ஊருக்குள்ள தெரிஞ்சா நம்ம பெரிய குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது? இது இப்படியே விட்டா நம்ம குடும்ப மானத்தையே கெடுத்துருவா அந்த ராசாத்தி. அவரும் மாமாவும் வந்த உடனே இத பத்தி சொல்லி என்ன ஏதுன்னு பாக்க சொல்லணும்க்கா. இல்லமங்க, அவசரப்பட்டு அவங்க கிட்ட சொல்லாத. அவங்களுக்கெல்லாம் ராசாத்தி ரொம்ப நல்லவ. அவங்க ஏதாவது காரணம் இருக்கும், கொஞ்சம் பொறுமையா இருந்து பாக்கலான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இத அப்படியே விட்டுற சொல்றீங்களா? நீ கவலைப்படாத மங்க, இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். அந்த ராசாத்தி சேர்மேன் ஆனதுல இருந்து ஒரு ராத்திரி கூட நம்மளால நிம்மதியா தூங்கவே முடியறது இல்ல. தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா. நம்மள எந்தெந்த விதத்துல லாக் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் அவ லாக் பண்ணிட்டே இருக்கா. இப்போ புகார் பெட்டின்னு ஒரு புது விஷயத்த அவ கொண்டு வந்திருக்கா. நம்ம ஆளுங்க எல்லா இடத்துலயும் வேலையிலயும் பதவியிலயும் பரவலா இருக்காங்க. இந்த முட்டாள் ஜனங்க பொட்டி கடிச்சது என்ன புகார் எழுதி போட்டாங்கன்னா இந்த ராசாத்தி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆளுங்களை டார்ச்சர் பண்ணிடுவாள. ஏன் அப்படி புலம்புற? அவ புகார் பட்டின்னு ஒண்ணு வச்சுட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமா? யோ, அதெல்லாம் முடியாது. அவ புதுசா வந்த ஆர்வத்துல ஜனங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. விடியா பாத்துக்கலாம். தலைவரே, இப்படி அலட்சியமா இருக்காதீங்க. அவ படிக்கலனாலும் ரொம்ப விவரமா இருக்கா. இந்த விஷயத்த நாம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. யோ, நானும் சாதாரணமா எடுத்துக்கலையா. அதுக்காக நான் ஒரு ஏற்பாடே பண்ணிருக்கேன். இரு, ஏன் அவசரப்படுற? தலைவரே, இவங்கெல்லாம் எதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க? இவங்கெல்லாம் சேர்மன் ஆபீஸ் ஸ்டாஃப் ஆச்சே. அவங்கெல்லாம் ராசாத்திக்கு ஆதரவா தானே இருப்பாங்க. யோ, எங்கேயும் நேர்மையை பிடிக்காத ஆளுங்க இருக்கத்தாயா செய்வாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்க. அந்த ராசாத்திய பிடிக்காம தான் இங்க வந்திருக்காங்க. அப்படியே தலைவரே. சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க சார் நல்லா இருக்கும். அந்த ராசாத்தி வந்ததுல இருந்து ஒரே வறட்சி தான் சார். எங்கேயும் கை நீட்ட முடியல. சம்பளத்தை தவிர ₹1 எங்கேயும் சம்பாதிக்க முடியல சார். ஆபீஸ்ல இருந்து ஒரு குண்டூசி கூட எடுத்துட்டு போக முடியல சார். எல்லாத்துக்கும் கணக்கு கேக்குறாங்க. சார், நீங்க சேர்மனா இருக்கும்போது பியூன் எனக்கே சட்ட நிறைய பணம் கிடைக்கும். இப்போ ஒரு டீ குடிக்கணும்னா கூட சொந்த காசை போட்டு குடிக்க வேண்டியதா இருக்கு சார். அது மட்டும் இல்ல சார், சைடு வருமானத்தை நம்பி தான் சார் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி எல்லாத்தையும் தவணை முறையில வாங்கி போட்டிருக்கேன். இப்போ என்னடானா தவணம் கட்ட முடியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். நீங்க எல்லாம் அந்த ராசாத்தியால ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கீங்கல்ல. நான் சேர்மனா இருக்கும்போது சைடு வருமானத்துல கொளிச்சிங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நகை, காரு, வீடுன்னு சொல்லி சேர்த்து வச்சீங்க. இப்போ அவ வந்ததும் எல்லாம் கட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அவ உங்களை மாடு மாதிரி வேலை வாங்குறாள்ல. ஆமா சார். ஏயா, இப்ப புகார் போட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கா. நாளைக்கே நீங்க சரியா வேலை செய்யலன்னா உங்க மேலேயே யாராவது கம்ப்ளைண்ட் எழுதி போடலாம். அப்படி போட்டா உங்க மேலேயே லீகல் ஆக்ஷன் எடுப்பா. சஸ்பெண்ட் கூட பண்ணுவா. ஏன், உங்களை டெர்மினேட் கூட பண்ணலாம். சார், நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சார். அந்த அம்மாவை நினைச்சாலே ஆத்திரமா தான் சார் வருது. ஏதாவது பண்ணணும்னு தோணுது சார். ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல சார். அந்த அம்மாவை ஏதாவது பண்ணி ஆகணும் சார். யோ, நான் சொல்றபடி நீங்க செஞ்சா அவளை ஈஸியா பழி வாங்கி பதவியில இருந்தே தூக்கி எறிஞ்சிடலாம். என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். அந்த ராசாத்தி பெருசா படிக்காதவ, நேத்து சேர்மனா வந்தவ. ஆனா நீங்க அந்த ஆபீஸ்ல ரொம்ப நாளாவே வேலை செய்றீங்க. உங்களோட அனுபவத்துக்கெல்லாம் முன்னாடி அவகிட்ட என்ன இருக்கு? அவகிட்ட போய் நின்று நீங்க எல்லாம் கை கட்டி வேலை பார்க்கலாமா ஐயா? கஷ்டமா தான் சார் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார், அதையே நாங்க செஞ்சிடுறோம்.